அந்த ஊருக்கு நான் போன உடனே நடிகர் வந்துட்டான்னு சொல்லி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே கொடுத்த ஒரு 50-100 பேர் கிராமத்துலேருந்து ஓடி வந்து என்னை சுற்றிட்டாங்க. இந்த கோர்ட்லேருந்து ஒரே ஒரு டே பழனிசாமி அப்படின்னுது. எனக்கு தான் தெரியும். டே பழனிசாமின்னா எல்லோரும் யாரை கூப்பிட்றான்னு திரும்பி பார்க்குறாங்க. நான் வாடா வாடா அப்படின்னேன். நேராக வந்தான். என்னடா பழனிசாமி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா. எல்லாரும் அடிக்க போயிட்டாங்க. யோ நிறுத்துங்கய்யா, அது என் கூட படித்தவன் அப்படின்னு. எப்போ படித்தார்? 1946 நாடு சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி. ஞாபகம் வச்சுக்கணும். கலங்களில் ஒரு பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. கிராமத்துக்கு நடுவில் மொட்டை மண்டபம் ஒன்று இருக்கு. மண்டபத்தில் இப்போ இவ்வளோ நைஸெல்லாம் தரை இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க 4 வயசு 5-6 வயசு பசங்க ரோட்டில் போகும்போது மாடு சாணம் போட்டிருக்கோம். சாணத்தெல்லாம் கூடையில் போட்டு நாங்களே எடுத்துகிட்டு போவோம். எடுத்து போய் சாணத்துக்குள்ளே ஒரு சட்டியில் போட்டு அந்த சாணத்தை மிக்ஸ் பண்ணி அந்த தலையில் மொழிகி விடுவோம். இது மாதிரி ஷைனிங்கெல்லாம் வராது. அந்த தூசு போடுறதுக்காக அதை மொழிகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதில் தான் உட்காந்து நாங்கள் படித்தோம். நீங்கள்லாம் வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழ் தான் படிச்சிருப்பீங்க. நாங்கள் படித்தது தெரியுமா? வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே. இதை படித்தவங்க யார் இருக்கிறீங்க? யாருமே இல்லை நினைக்கிறேன். ஐயா நீங்கள் எப்படி? சத்தியமாக இப்படி மேசம் மட்டும் பெருசாக வச்சுருக்கிறார், சத்தியமாக படிச்சிக்க மாட்டார். வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவேன்னு அந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கத்தியோடு இருக்கிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அதை தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு ஒரு நாள் வாங்கடா வாங்கடான்னு கூட்டி போனால் ஒரு கொடி ஏற்றுனாங்க. கொடியேற்றி முடிஞ்ச உடனே ஆரஞ்சு மிட்டாய் மஞ்சள் கலரில், பிங்க் கலரில், பச்சை கலரில் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. என்னையா விசேஷம் கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு சொன்னாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். நாடு சுதந்திரம் அடைஞ்சதை ஒரு 3-4 வயசில் நாங்கள் போய் கொண்டாடும்போது கொடியேற்றுனாங்க. முடிஞ்சோன்னா ஒரு சங்கம் அதுக்குள்ள ஒரு படம் வச்சுருந்தது. மகாத்மா காந்தி போர்வை போத்தின காந்தி படம். நிறைய பேர் இறையம் உட்கார்ந்துருக்காரு. மகாத்மா காந்தி படம் போர்வை போத்தின காந்தி படம் ஒன்று இருக்கும். அந்த படம் நேரு இந்த வேஸ்ட் கோட் போட்டு வெள்ளை திருப்பி போட்டால் நேரு படம் கைட்டி நிற்பார். அந்த படம் சுபாஷ் சந்திர போஸ் கத்தியோட மிலிட்ரி யூனிஃபார்ம் இருக்குது. இந்த படம் தான் வாழ்க்கையில் முதல்ல பார்த்த அரசியல் தலைவர் படங்கள். இந்த படமெல்லாம் பார்த்தப்போ எங்கள் கூட படித்தவன் இவன் பேரும் பழனிசாமி, என் பேர் பழனிசாமி. நான் சின்ன பையன் ஏமாற்றிட்டு இருக்கிறேன் டைகி அடிச்சுட்டு. அவன் அப்படி இல்லை, அவன் ஒரிஜினல் முகத்தோடு இருந்தான். பார்த்த உடனே என்னை விட அழகாக இருப்பான் பையன். ஏன்டா டே என் வீட்டுக்கெல்லாம் வருவியாடா அப்படின்னா. வாடா போகலான்னு போனேன். 2வது தெருவில் வீடு இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் உட்காந்துக்கு நாக்காளி சேர் வசதியெல்லாம் கிடையாது. தலையை சாமணம் போட்டு உட்காந்தேன். நீ திடீர்னு உனக்கு என்னடா கொடுக்குன்னு தெரியலடா. என்னக்கு தான் கொடுறா அப்படின்னா. படை சோத்து தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தான். அதை குடிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்தது இந்த மெய்யழகன் படம்.